இது வந்து விஜய்க்கு ஒரு நல்ல செருப்படி. கரெக்டா சங்கீதா ஆஃப் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த வைஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு பயந்துட்டு இருப்பாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாலேயே சங்கீதா வந்து வெளியே வந்து சொன்னது ரொம்ப நல்லது. இது வந்து நாட்டுக்காக ஒரு சேவை அந்த பொண்ணு பண்ணியிருக்கு. இவன் என்ன சொல்லியிருக்கான் கடைசியா வேலூர் மீட்டிங், நான் பெண்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு கொடுத்தோம், பொண்டாட்டிக்கு உன்னால ஆதரவு கொடுக்க முடியலையே. அவங்க என்ன அலிகேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன துன்புறுத்துவார், கொடுமைப்படுத்துவார், கார் கொடுக்க மாட்டாரு, என்ன வெளியே போக விட மாட்டாரு, இன்னொரு நடிகையோட சுத்திட்டு இருக்கா, என்கிட்ட எல்லாம் ஆதாரங்கள் இருக்கிறது. அப்பீல் டு சங்கீதா, தைரியமா ஒரு கேஸ் கொடுங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்து நாட்டை ஆள வந்தா மக்களும் பெண்கள் எஸ்பெஷலி என்ன எங்க கதி ஆகும். நான் தான் எல்லாமன்னா நீ எதையும் செய்வ, லா அண்ட் ஆர்டர் எதுவும் ஆக்ஷன் எடுக்க கூடாது, உன்னோட வைஃப் அண்ட் சில்ட்ரன் நீ விட்டு போட்டு நோட்டியோட ஊர் மேய்ச்சிட்டு இருக்க. ஒரு பொம்பளை பொறுக்கி, இஸ் அ ட்ரக் அடிக்ட், இஸ் அ ட்ரங்கர்ட், அப்பா அம்மாவுக்கு he won't give respect. உங்க அப்பா உங்க அம்மாவை வச்சுட்டு இன்னொருத்தியோட சுத்திட்டு இருந்தா அந்த அப்பனை தளபதி தளபதின்னு கூப்பிடுவீங்களா? இவெல்லாம் வந்து நாட்டுக்கு ஒரு கேடுங்க. these are all curse to the nation. and even கீர்த்தி சுரேஷ் ரெண்டு பேருக்குமே வீடு வாங்கி கொடுத்தோம். அது ஒவ்வொரு வீடுமே 45 கோடி. இப்போ நாயனார் நாகேந்திரன் சொன்னப்போ மிச்ச அரசியல்வாதிகள்லாம் பர்சனல் லைஃப் பேசக்கூடாது, அது தப்பு. நீ பப்ளிக் லைஃப் வரும்போது உனக்கு ஒரு வரம் இருக்கணும், நீ எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு. நீ அவுத்து போட்டு ஆடினா நாங்களாம் பார்த்து கேட்காம இருப்பாமா? நீ என்ன தலைவர்னா? வணக்கம். வணக்கம். என்னன்னா நம்ம ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் வந்து பேசியிருப்போம். விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு, இது என்ன பண்ண போகுது என்ன இதுன்னு சொல்லிட்டு நேற்று கோர்ட்டில் போயிட்டு அவங்க போய் ஃபைல் பண்ணிட்டாங்க, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நியூஸை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னன்னு எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. நீங்கள் கூப்பிட்டு எனக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னீங்க. சொன்ன உடனே நான் சொன்னேன் இதுதான் நாங்கள் சொன்னோன்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து வாட் இஸ் இது, நான் கரெக்டாக சங்கீதா ஆஃப் அடிச்சிருக்காங்க, கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சரி, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த வைஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு பயந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு கரெக்டாக அடிச்சிருக்காங்க, கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னால். இவன் என்ன சொல்லியிருக்கான் கடைசியாக வேலூர் மீட்டிங்கில் கூட, நான் பெண்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு கொடுத்தோம், உன்னோட சொந்த பெண் வைஃபுக்கு பொண்டாட்டிக்கு உன்னால் ஆதரவு கொடுக்க முடியலையேன்னு என்றால் அவங்க என்ன அலிகேஷன் கொடுத்துருக்காங்க, வந்து என்னை துன்புறுத்துவார், கொடுமைப்படுத்துவார், கார் கொடுக்க மாட்டார், என்னை வெளியே போக விட மாட்டார், இன்னொரு பொண்ணோட சுற்றிட்டு இருக்காரு, இன்னொரு நடிகையோட சுற்றிட்டு இருக்காரு, என்கிட்ட எல்லாம் ஆதாரங்கள் இருக்கிறதுன்ட்டு. அவங்க வந்து சிம்பிளாக மியூச்சுவலாக என்ன சொல்லியிருக்கலாம், வந்துட்டு எங்கள் 2 பேருக்கு ஒத்து போகலன்னு சொல்லியிருந்து அது வேறு விஷயம். ஆனால் இந்த அலிகேஷன்ஸ் இப்போ கொடுத்துருக்க அலிகேஷன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த அம்மா வந்து நிஜமாகவே நான் வந்து த்ரூ யோர் சேனல் ஐ அப்பீல் டு சங்கீதா, தைரியமாக ஒரு கேஸ் கொடுங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்து நாட்டை ஆள வந்தால் மக்களும் பெண்கள் எஸ்பெஷலி என்ன எங்கள் கதி ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் நிஜமாகவே ஒரு நல்ல வேலை செஞ்சுருக்குது இந்த பொண்ணு. ஐ அப்ரிஷியேட் ஹர். தைரியமாக வந்து வெளியே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த தாவேக்காரங்க அந்த பொண்ணை ட்ரோல் பண்ணுறாங்க, அது ஒரு பைத்தியக்கார கூட்டம். ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பயந்துட்டு இருக்கக்கூடாது. ஆனால் அந்த பொண்ணு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்குமா? ஏன்னா இது ஒரு பைந்தாங்குழி கவர்மெண்ட். இப்போது கரூரில் அப்பட்டமாக தெரியுது, இவனை பார்க்க போனவங்க தான் இருக்காங்க, அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல. தன்னோட எல்லா மீட்டிங்ஸும் யாரோ ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க, தன்னோட தொண்டர்கள் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே. அதே ஒரு அபசக்கணும் நான் சொன்னேன். அந்த முதல் மீட்டிங்லேயே நடக்கும்போது நான் என்ன சொன்னேன், இவன் ஒரு அபசக்கனம் தமிழ்நாட்டுக்கு. அப்போ வந்து இதை வந்து யாருமே பார்த்துக்காம சும்மா இது, நான் வந்து இதை நல்ல மூவ் நினைக்கிறேன். இது வந்து விஜய்க்கு ஒரு நல்ல செருப்படி, இது ஒரு செருப்படி அவனுக்கு. ஏன்னா அந்த அகங்காரம், நான் தான் தமிழ்நாடு, நான் தான் எல்லாமன்னா, அப்போ வந்துட்டு நீ எதையும் செய்வ, தமிழ் இது லா அண்ட் ஆர்டர் எதுவும் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, உன்னோட வைஃப் அண்ட் சில்ட்ரன் குழந்தைங்கள நீ விட்டு போட்டு நீ வந்து இன்னொருத்தியோட ஊர் மேய்ச்சிட்டு இருக்கிற. அப்போ வந்து இப்பேற்பட்டவன் நம்மளுக்கு ஒரு தலைவனாக ஒரு முதல் மந்திரியாக வேணுமா? நாட் தட் மற்றவங்களாம் யோகியமானவங்க நான் சொல்லலை, எல்லாத்துக்கும் இருக்குது. இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா, இப்போ நம்ம நாட்டில் இவங்கெல்லாம் ஒரு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், இந்த மாதிரி ஆட்களை நம்ம இப்போ அமெரிக்கா வந்துட்டு அவங்க தேர்ந்தெடுக்க ஜட்ஜு இது பிரசிடென்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே சின்ன குழந்தைங்கள பாலியல் தொல்லை பண்ணியிருக்கவங்க தான். அப்போ எப்பேற்பட்டவங்கள அவங்க தேர்ந்தெடுக்காங்க. இப்போ லக்லி எலெக்ஷனுக்கு முன்னாலேயே சங்கீதா வந்து வெளியே வந்து சொன்னது ரொம்ப நல்லது. இது வந்து நாட்டுக்காக ஒரு சேவை அந்த பொண்ணு பண்ணியிருக்குது நான் நினைக்கிறேன். அதே மாதிரி விஜயோட ஆரம்பகட்ட சினிமா காலத்திலேயே இந்த மாதிரி நிறைய கிசுகிசுப்புகள்லாம் வந்துருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் இப்போ அதை வந்து நிறையா வந்து சொல்கிறாங்க.
விஜய் வந்து முன்னாடியே வந்தாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரனால அது எல்லாமே மறந்துட்டாங்க மக்கள், எல்லாமே அதெல்லாம் மறந்து கடந்து வந்துட்டாங்க அப்படின்னு. நம்ம மக்களுக்கு என்ன தெரியுங்களா, ஒரு மருதி. அதுக்கப்புறம் இந்த சினிமா போதை. இந்த சினிமா போதை வந்துட்டு லைக் எப்படி இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து இந்த பதவி போதை, அதுக்கப்புறம் மற்ற மக்களுக்கு இந்த குடிச்சு இந்த சாப்பிட்ட போதை, இவங்களுக்கு இந்த சினிமாக்காரங்களுக்கு வந்து இந்த இந்த ஃப்ளாஷ் லைட், இந்த லைட் அடிக்கிற போதை. ஓகேங்களா, அவங்க நினச்சிக்கிறாங்க அவங்க செய்யறதெல்லாம் வந்துட்டு அவங்க ரைட்டுன்னு சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போயிடலாம். இது வந்து மக்கள் ரைட், மக்களோட இதில் வந்துட்டு மெமரியில் மெனி அ டைம் வந்து மக்கள் மறந்துடுறாங்க. இது வந்து நம்மளோட தப்பு. ஓகே, பட் இப்போ இருக்க ஊடகங்கள், அந்த காலத்தில் ஊடகங்கள் இந்த அளவுக்கு இல்லை. இப்போ சோஷியல் மீடியா, டிஜிட்டல் மீடியா இப்படி இவ்வளோ இருக்கிற போது நம்ம வந்து ரிப்பீட்டடாக இதெல்லாம் வெளியே வருது. நாட் தட் புதைச்சிட்டாங்கன்னு ஃபுல்லாக சொல்ல முடியாது, வருது. இந்த சோஷியல் மீடியா இஸ் காட் இட்ஸ் நல்ல இது பாயிண்ட்ஸும் இருக்குது, கெட்ட பாயிண்ட்ஸும் இருக்குது. பட் வில் டேக் த நல்ல பாயிண்ட்ஸ். ஓகே, அப்போ வந்து அவன் வந்து ஒவ்வொரு மீட்டிங்கில் அவன் என்ன சொல்கிறான், நான் 200 கோடி விட்டுட்டு வந்திருக்கேன். இவன் 200 கோடி விட்டுட்டு வரல, அவனுக்கு நிறைய கேசஸ் இருக்குது, இன்கம் டேக்ஸு, இந்த கார் இதெல்லாமே இருக்குது. அதை மூடி மறைக்கிறது தான் இவன் அரசியலுக்கு வந்திருக்கான். இங்கே அரசியலில் 2 லட்சம் கோடி சம்பாதிக்கலாம், 10 லட்சம் கோடி சம்பாதிக்கலாம். அப்போ அந்த 200 கோடி பிச்சை காசு. இவ்வளோ பேச இவன் என்ன சொல்கிறான், நான் வந்து செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்தேன், இதெல்லாம் போய். இப்போது நேற்று எனக்கு ஒரு கெஸ்ட் இருந்தாங்க, அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக விஜய் பற்றி அவங்க ஃபேமிலி பற்றி தெரியும். இப்போ வந்து விஜய் அவங்க அம்மா சைட்லேருந்து அவங்க ஓரளவுக்கு செல்வாக் மீன்ஸ் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அந்த தாத்தா வந்து நம்ம இந்த இருக்கிற ஸ்டுடியோ, இந்த விஜயவாகினி ஸ்டுடியோவில் அவர் வந்து மேனேஜராக இருந்தார். அப்போ வந்து எல்லாருமே இந்த புதுசாக வருது நடிகர்கள் எல்லாம் வந்துட்டு அங்கே அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் உள்ளார போய் ப்ரொடியூசரை பார்க்க முடியும். ஓகே, அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் அவர் நல்லா இருந்தார். அவர் வீட்டில் தான் இந்த சந்திரசேகர் போய் வாடகைக்கு அவுட் ஹவுஸில் வாடகைக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஷோபாவை லவ் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் அது ஏற்றுக்கலை. ஏன்னா இந்த ஆள் வந்து கிறிஸ்டியன், அவங்க வந்து முதலியார், யார் ஷோபா அவங்க குடும்பம் முதலியார். அதுக்கப்புறம் தான் போய் வாழ்ந்த வீடு வந்து ஃபஸ்ட்டு வீடு தான். அப்போ இன்னும் விஜய் பிறக்கலை. 60 ரூபாய்க்கு ஒரு சின்ன ஒரு ரூம் தான் எடுத்தாங்கன்னா அவ்வளோதான் அவங்க வசதி. அப்போது நீ நினச்சிக்காத, நீ இன்றைக்கி ஒரு பெரிய நடிகை நானும் உடனே உன்னோட பழசெல்லாம் யாருக்குமே தெரியல. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க உன்னை பார்த்தவங்க, உன்னோட பழகினவங்க, நீ எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையிலேருந்து வந்தீங்க. நீ வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு அவங்க கெட்டவங்களோ நல்லவங்களோ, உனக்கு அப்பா அம்மா. அப்போது அந்த அப்பா வந்து எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி எவ்வளோ பேர்த்த குடியை கெடுத்துட்டு நீ ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ யங் ஹீரோஸு ஹீரோயின்ஸ் லைஃப் எல்லாம் சந்திரசேகரும் பாலடிச்சிருக்கு. அவர் பேர் ஆமாம், அவர் பேர் டேவிட். ஓகே, அவர் பேர் சந்திரசேகர். இது சினிமா உலகத்துக்கு தான் அவர் போட்டிருக்காரு. ஆக்சுவலி இஸ் நேம் இஸ் டேவிட். ஓகே, அப்போ வந்து இந்த பழசை பற்றி தெரிஞ்சவங்களும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இல்லாமல் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, சரி இன்னைக்கு பெரிய ஆள் ஆகிட்டா எதுக்கு நம்ம அதை பற்றி பேசணும். ஆனால் நம்ம பேசணும். ஏன்னா நீ மேடைக்கு நான் வந்து born rich, you're not born rich. ஓகே, உங்கள் அப்பா ஸ்ட்ரகிள் பண்ணி உன்னை வந்து மற்றவங்களெல்லாம் கவிழ்த்து உன்னை ஒரு பெரிய ஆள் ஆக்கி விட்ருக்கான். அப்பேற்பட்ட அப்பனையே நீ உள்ளார விடுறதில்ல. அதுக்கப்புறம் இப்போ வந்து உன்னோட வண்டவாளம் வெளியே வந்துச்சு. என்னென்னா குட் திங் அவங்க வைஃப் பண்ணது நான் வந்து பாராட்டுவேன். ஏன்னா இப்படி தான் எல்லா பெண்களும் இருக்கணும். இப்போது நீங்கள் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பார்க்கும்போது அந்த சின்ன குழந்தைங்கள் இன்றைக்கி 30 வயசு 40 வயசு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை கேட்கும்போது ரத்தம் கொதிக்குது. அதே டைப் தான் இந்த விஜய் மாதிரி ஆட்கள். விஜயுமே நான் நிறைய தடவை சொல்லிக்கேன், அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, இஸ் அ ட்ரக் அடிக்ட், இஸ் அ ட்ரங்கர்ட். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹி டோன்ட் கிவ் ரெஸ்பெக்ட். அப்போ இந்த பெண் எல்லாத்தையும் விட்டுருங்க, சொந்த வைஃப் என்னை கொடுமைப்படுத்திருக்கிறான்னு சொல்லியிருக்கான். அப்போ வந்துட்டு ஐ விஷ் ஷி வில் கிவ் அ கேஸ், ஒரு போலீஸ் கேஸ் கொடுத்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஆக்ஷன் எடுத்தே தெரியும். போலீஸ் ஷுட் அரெஸ்ட். மேம் அதே மாதிரி தான் வந்து ஒரு லைம் லைட்டில் இருக்கிறத தாண்டி மக்கள் முன்னாடி ஒரு பிரதிநிதியாக நிற்க போகிறோம், மக்களை ஆளக்கூடிய ஒரு இடத்துல போய் நம்ம உட்கார போகிறோன்ற ஒரு முடிவை எடுத்திருக்காருன்னா அப்போவாச்சும் அந்த நடிகை கூட இருக்கிற தொடர்பு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஃபேமிலி மேனாவோ இல்லை ஒரு ஆர்டினரி மேனாவாச்சும் மூவ் பண்ணியிருக்கலாம். இவங்க சொல்கிறது என்னென்னா 2021 இப்போ வரைக்கும் அவங்க அந்த நடிகை கூட தான் போயிட்டு இருக்காருன்றப்போ இவருக்கு அப்போ கூட தெரிய வேணாமா, ஓகே நமக்கு இது எப்படியாவது ஒரு நாள் பேக் ஃபயர் ஆகும், ஸோ இதை பிரேக் பண்ணிட்டாச்சும் நம்ம இந்த அரசியலுக்குள்ளே இறங்கியிருக்கலான்ற எந்த ஒரு தாட்டுமே இல்லையா அவருக்கு? யானைக்கு மதம் பிடிச்சிச்சுன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாது. இதெல்லாம் அந்த மாதிரி மதம் பிடிச்ச யானைகள் யார், இந்த விஜய் மாதிரியாக திமிர். ஏன்னா தான் நினச்சிக்கிறான், அவன் கதை சொல்கிறது, எனக்கு 1 லட்சம் 1 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த ஃபேன்ஸுக்கு நான் முதலே என்ன சொல்லிக்கேன், அறிவு இருக்குதான்,
உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவை வச்சுட்டு இன்னொருத்தையோடு சுற்றிட்டு இருந்தா அந்த அப்பனை நீங்கள் வந்து தளபதி தளபதின்னு கூப்பிடுவீங்களா? அதே ஈக்குவல் டு தட் தான். இவன் வந்து அவன் குடும்பத்தையே விட்டுட்டு அந்த குழந்தை பொன் குழந்தை இருக்குது, ஆண் குழந்தை இருக்குது. அப்போ நீ வந்துட்டு உனக்கும் ஒரு பொம்பளை புள்ள இருக்குது. அப்போ நீ வந்து மற்ற பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கையை நீ கெடுக்கிறல்ல. அப்போ இவெல்லாம் வந்து நாட்டுக்கு ஒரு கேடுங்க. தீஸ் ஆர் ஆல் கர்ஸ் டு த நேஷன். இவெல்லாம் ஆட்சிக்கு வந்தான்னா நாட்டு பெண்கள் என்ன ஆவாங்க, மற்றவங்களும் ஈவன் ஆண்களுக்கும் இவன் ஆபத்து தானே. நல்ல பசங்களும் இருக்காங்க, எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அப்போது இவனை ஃபாலோ பண்ணும் தற்குறிகள், இவன் ட்ரக்ஸில் இருக்கிறான், குடி போதையில் இருக்கிறான், நான் இவனை கொலை பண்ணிடுவேன் சொல்கிறேன். அப்போ நீங்கள் சிவகார்த்திகேயன் படம் இந்த இது வர்றதுக்கு முன்னால் அந்த நாயகன் ஜனநாயகன் படத்துக்கு முன்னால் அவன் படம் ஏதோ ஒன்று வந்துச்சு இல்லையா, பராசக்தி. அப்போ நீங்கள் அந்த தற்குறிங்களை பேசுறது கேளுங்க. நாங்கள் போய் தேட்டரை இது பண்ணிடுவோம், சிவகார்த்திகேயனை கொலை பண்ணிடுவோன்னு, இதெல்லாம் என்ன பேச்சு? இவன் வந்து அதை அப்பீல் பண்ணியிருக்கானா அவனோட தொண்டர்களுக்கு இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அப்போ ஈஸ் என்ஜாயிங் இட். நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த கரூர் இதுலேயே அந்த அந்த பஸ்ஸில் அந்த லைட்டை ஆஃப் பண்ணி பண்ணும்போது அவன் மூஞ்சி பாருங்க எப்படி கொடூர். அவன் வந்து ஈஸ் என்ஜாயிங் திஸ். ஸோ ஈஸ் அ பீஸ்ட். அவன் படத்தில் ஏதோ பீஸ்ட்ன்னு படத்தால் அவனே ஒரு பீஸ்ட் தான். ஈஸ் நாட் ஒரு தலைவர், ஒரு நாட்டுக்காக சேவை பண்ணுறக்கோ இல்லை மக்களுக்காக சேவை பண்ணுற ஒரு மனுஷனே கிடையாது. தன்னோட திமிர், தன்னோட ஆணவத்தை இது பண்ணிக்கிறது அவன் வந்து அரசியலுக்கு வந்திருக்கான். அதுக்கு கடவுள், நான் எப்போ சொல்வேன், நான் கடவுள் நம்புறதால் ஐயல் கடவுள் கரெக்டாக வச்சிருக்கிறது. அது பொண்டாட்டி கரெக்டாக ஆஃப் வச்சிருக்கு, போட்டாங்க பாருங்கள், கரெக்டாக போட்டிருக்காங்க. மேம் அந்த நடிகை யாருன்றது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த நடிகை தான் 3 எழுத்து நடிகை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நயினார் நாகேந்திரன் ஒரு தடவை வந்து இதை வந்து விமர்சனம் பண்ணி பேசியிருப்பாரு. இந்த மாதிரி விஜய் வந்து இங்க இருக்காரு இல்ல அங்க இருக்காருன்றப்போ அந்த நடிகை சைட்ல இருந்து ஒரு குற்ற பத்திரிகை ஒண்ணு வரும், இந்த மாதிரி என்னை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க மனைவியே ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியே விட்டுருக்காங்க. இதுக்கு அந்த நடிகை என்ன பதில் சொல்ல போறாங்க? இப்போ நடிகை என்ன பதில் சொல்ல அவளுக்கு நல்லாவே தெரியும். த்ரிஷா அண்ட் ஈவன் கீர்த்தி சுரேஷ் 2 பேருக்குமே வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த பாஷ்யம் இது பெரிய இது, அது ஒவ்வொரு வீடுமே 40-45 கோடி. அதில் வந்து 2 பேருக்கும் வாங்கியிருக்கிறான். தட் இஸ் அட்வான்ஸ் கொடுத்துருக்கான். இது எல்லாத்துக்குமே சினி ஃபீல்டில் தெரியும். எவ்வளோ பேர் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு நினச்சிக்கிறது ஏதோ நம்மளை அட்டாக் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு சினி ஃபீல்ட் பொழப்பு. ஓகே. 2வது வந்து இப்போ நயினார் நாகேந்திரன் சொன்னப்போ மிச்ச அரசியல்வாதிகளாம் பர்சனல் லைஃப் பேசக்கூடாது. அது தப்பு. ஏன்னா நீ பப்ளிக் லைஃப்க்கு வரும்போது உனக்கு ஒரு வரம் இருக்கணும், நீ எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு. நீ அவுத்து போட்டு ஆடினா நாங்களாம் பார்த்துட்டு கேட்டுட்டு இருப்பான், கேட்காம இருப்பாமா, நீ என்ன தலைவர்னா? அது கிடையாது. சாட்டை துறை இவங்க எல்லாத்தையும் ஒரு சிலர் சொன்னாங்க தனி மனிதன் இதுக்கு போகக்கூடாதுன்னா, இல்லை, நீ வந்து பொது வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எப்படி நடந்துக்கணுன்ட்டு ஒரு வரம்பு இருக்கிறது. ஓகே. நீ வந்துட்டு நான் இப்படி தான் இருப்பேன், நான் அவுட் போட்டு ஆடுவேன், நான் இப்படி தான் செய்வேன், நான் குடிப்பேன், நான் ட்ரக்ஸை சாப்பிட்டேன். அப்போ என்ன கல்ச்சர்? நீ வருங்காலம் இந்த சந்நிதியர்கள் லைக் த ஸ்டூடெண்ட்ஸு யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் இவன் என்ன மெசேஜ் கொடுக்குறான்? இவன் ஒரு பொறுக்கி, இவன் நாட்டுமே நீங்களாம் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதுதான் அவனோட மெசேஜ். அதில் நயினார் நாகேந்திரன் பேசுறது தவறே கிடையாது என்னை பொறுத்தவரை. ஐ டோன்ட் லைக் நயினார் நாகேந்திரன் பிகாஸ் அந்தாலும் பெரிய யோகி சிகாமணி கிடையாது. பட் பேசுறது தப்பு கிடையாது. இந்த நடிகை இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கம்மா? இப்போ த்ரிஷான்னு நீங்க சொல்லிட்டீங்க, என்ன பதில் சொல்லுவாங்கம்மா? அவங்களுக்கெல்லாம் ஒரு திமிர் தேனாவே. அந்த புள்ள முதல்ல என்ன சொல்லிட்டு இருக்குது, நான் ஒரு சிஎம் ஆகணும். அவளுக்கு என்னன்னா அவள் ஜெயலலிதா மாதிரி வரணும்ட்டு அவளுக்கு ஒரு நினைப்பு. ஏன்னா எம்ஜிஆர் அந்த இது. அதே மாதிரி தான் இவன் நினச்சிக்கலாம் இவன் ஒரு எம்ஜிஆர், அவன் நினச்சிக்கலாம் அவள் ஜெயலலிதா. எல்லாருமே எம்ஜிஆரும் ஆக முடியாது, எல்லாருமே ஜெயலலிதாவும் ஆக முடியாது. இது வந்துட்டு ஒரு தப்பான ஒரு கம்பேரிசன் மாதிரி ஆயிடாதா? அவங்க நினைப்பு தப்பு. நம்ம கம்பேரிசன் பண்ணல, அவங்க தான் பண்ணிக்கிறாங்க. அது அவங்களோட கம்பேரிசன், அவங்களோட நினைப்பு அது. ஸோ அதில் இதெல்லாம் நான் எப்போ சொல்கிற மாதிரி காலம் பதில் சொல்லுங்க. எல்லாமே இப்படியே போயிட்டு இருக்காது. ஏன்னா ஆஸ் ஐ செட், இன்னைக்கு நம்ம மீடியா இஸ் பவர்ஃபுல். முதல்ல வந்து பெரிய பெரிய ஜாம்பான் கிட்ட தான் இந்த மீடியா இருந்துச்சு. இன்றைக்கி நீங்களும் மீடியா, நானும் மீடியா. நடக்கிறது வந்து டக்குன்னு இன்றைக்கி எடுக்கலாம், போடலாம். அந்த சௌகரியம் அந்த காலத்தில் இல்லை. ஓகே. அதனால இது வந்து ஒரு நல்ல ட்ரெண்டு தான். இந்த சர்டன் டெவலப்மெண்ட்ஸ், டெக்னாலஜியில் இருக்க டெவலப்மெண்ட்ஸ், இவங்களுக்கு ஒரு பயம் வரணும். இவன் நினச்சிட்டு நான் யாருமே, அந்த பெண்ணு கரெக்டாக டைமிங் பண்ணா பாருங்க, அந்த பொண்ணை நான் அதுக்கு பாராட்டுறேன், சங்கீதாவை. நம்ம அதே மாதிரி கடைசி ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இது வரைக்கும் எந்த ஒரு பத்திரிகையாளையும் சந்திக்கிறனா கூட ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு பிரச்சாரம், மக்கள் கூட்டம், சந்திப்புன்ற மாதிரிலாம் விஷயம் பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் விஜயால வெளியே வந்து மக்கள் சந்திக்க முடியுமா? இல்ல அந்த ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சு, இல்ல வந்து நான் வந்து அரசியல் ஒரு பெரிய ஆள்னு சொல்லி திருப்பி வெளியே வந்து பேச முடியுமா? நான் தான் சொன்னேன், அவன் ஒரு மதம் பிடிச்ச யானை.
இந்த திமிர் பிடிச்சவங்களுக்குலாம் எதுவுமே சூடு சொரணை ஒன்றும் இருக்காது. இவனுக்கு சூடு சொரணை என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணிக்கணும். இஃப் இஸ் அ நைஸ் ஃபெலோ 2 இயர்ஸ் முன்னாலே நீ டிவோர்ஸ் பண்ணு. டிவோர்ஸ் பண்ணுறது அவங்க ரைட், பர்சனல் இது. ஆனால் நீ எதுக்காக உன் ஒய்ஃப் ஒன்று விட்டு போடுற, நீ வந்து அவளை கொடுமைப்படுத்தியிருக்க. அப்போ வந்து நீ வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்கிறது முதல் தப்பு. அதுவுமே இந்த பெண்கள் நிறைய பேர் ஓடுறாங்க அவங்க பின்னால், கேன்ட்டு இதுங்கெல்லாம் ஒரு தர்தலிங்க. இந்த தர்தலிங்கெல்லாம் வந்துட்டு இவனை பின்பற்றாங்க. இப்போனாலும் அவங்க கண்ணு திறக்கணும். ஏன்னா அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு இப்படி பண்ணியிருந்தா இந்த பொம்பளைங்க இந்த தர்தலிங்க யாரெல்லாம் விஜய் தளபதி அண்ணா மாமா கிக்கி பிக்கின்னு சொல்கிறவெல்லாம் இது ஒரு பெரிய அவங்களுக்கு கண் தரு. இதுக்கப்புறமா அவனுக்கு ஓட் போட்டாங்கன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு சர்வநாசனம் ஆயிடுவாங்க. நாட்டையும் குட்டி சவர ஆக்கிடுவாங்க. அவங்க வாழ்க்கையும் நாசமாக போகும். இது நடந்தே தீருங்க. பாருங்கள், காலம் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு நாட் தட் இவங்கெல்லாம் பெரிய யோகிய சிகாமணிகள் நான் சொல்லலை. இப்போ மோடி ஆட்டும் சரி, இந்த வாழும் கட்சி ஆட்டும் சரி, நாட் தட் தேர் ஆல் பெண்கள் கிட்ட ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறாங்கன்னா கிடையாது. பட் இன்னைக்கு நீ வந்துட்டு இதெல்லாம் ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீயே அந்த அயோக்கியத்தனம் பண்ணனா அப்போ வந்து உனக்கு யோகிதம் இல்லை அடுத்தவங்களை பற்றி கை நீட்டி பேசு. இதெல்லாம் நான் சொல்லுவேன் மேம். அதே மாதிரி எல்லாருமே ஒரு நாள் வந்து சங்கீதா மேலதான் வந்து நிறைய விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க. ஆரம்ப கட்டத்துல சங்கீதா வந்து விஜய் கூட சேரல, சங்கீதா வந்து விஜயோட எந்த ஈவெண்ட்டுக்குமே வரமாட்டாங்க, சங்கீதா வந்து விஜய் கிட்ட இருந்து ஒதுங்கி நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சங்கீதா மேலதான் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்பதான் உண்மை தெரிய வருது, விஜய் வந்து சங்கீதா வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. இல்ல நான் இங்க ஒண்ணு சொல்ல விரும்பல. அந்த பொண்ணு ஒரு படிச்ச பொண்ணு, இவனை விட நல்லா படிச்சிருக்கா. அதுக்கப்புறம் ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு வெல் டு டூ. ஆனால் இப்போ ஏற்பட்டவனை நீ வந்துட்டு என்ன இவனை பார்த்து நீ காதலிச்ச மூஞ்சி முகரத்தை, நீ ஓரளவுக்கு நீ குட் லுக்கிங் கேர்ள் தான். இவன் மூஞ்சி முகரத்தை முதல் காலத்தில் பார்த்தீங்கன்னா பரதேசி மாதிரி இருப்பான். இவனை பார்த்து நீ என்ன லவ் பண்ண, இவனோட பேக்ரவுண்ட் என்ன, இவன் யார், எல்லாமே பார்த்துருக்கணும்ல. அப்போ அந்த பிள்ளைக்கு அவளோட படிப்பு இந்த என்ன சொல்கிற இந்த காதல் சொல்கிற ஒரு மாயத்தில் விழுந்து அவன் வந்து இந்த பையனை கல்யாணம் பண்ணியாச்சு. ஓகே, பட் வந்துட்டு இது வந்து இந்த டிவோர்ஸ் வந்து இவன் யோகியமானவனே இவன் முதலே டிவோர்ஸ் பண்ணிருக்கான். அந்த புள்ள அவள் கரெக்டாக வச்சுருக்கா. திமிருக்கு அவள் கரெக்டாக ஒரு பூனைக்கு மணி கட்டியிருக்கா கரெக்டான நேரத்தில். ஆனால் நீ யோகியமானவனா இப்போ எப்படி மோடி கல்யாணம் ஆனதே யாருக்குமே தெரியாது. அந்த மாட்டினதால் தானே 2014 எலெக்ஷனில் அந்த நாமினேஷனில் மாட்டினப்போ தான் உண்மை தெரிய வந்துச்சு. அப்போ நீ ஒழுக்கமாக 2 வருஷத்துக்கு முன்னால் டிவோர்ஸ் ஆகினா மக்கள் உன்னை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க. நீ இந்த இது கூட பேசணும்னு நீ வந்து பெரிய பெண்களுக்கு நான் தான் பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? உன் பொண்டாட்டிக்கே உனக்கு பாதுகாப்பு பைத்தியக்காரன். நிஜமாகவே இவெல்லாம் வந்துட்டு இவனெல்லாம் ஆணவ திமிரில் ஆடிட்டு இருக்காங்க. இவங்களாம் அழிய வேண்டியவங்க. நான் கடவுள்கிட்ட வேண்டியவன் டெய்லி இந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி அரசியலுக்கு வரதவெல்லாம் அழிய வேணும். ஓகே, தேங்க்யூ. நன்றி.